எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட சேனல் பாப்கார்ன் வித் ஹரீஷ். 2வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். போன எபிசோடு எண்டில் சொன்ன மாதிரியே இந்த எபிசோடில் ஒரு படத்தோட கதையை பற்றி நரேட் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் அதுதான் இந்த எபிசோடில் நான் பண்ண போகிறேன். அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டானி டார்கோ. இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, டைம் ட்ராவல் பற்றின மூவி. இந்த படத்தோட மெயின் ஹீரோ கதாபாத்திரம் பேர் பார்த்தீங்கன்னா டானி. இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இவர் வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. அன்றைக்கி நைட்டு தூக்கத்தில் இவர் நடந்து போகிறாரு. நடந்து போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் படுத்தது இந்த இடத்துல ஒரு ஃப்ளைட்டோட இன்ஜின் வந்து கிராஷ் ஆகுது. அன்றைக்கி அவர் நடந்து போனதுனால அவர் உயிர் பிழைக்கிறாரு. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸு, ஒரு ஆள் ரேபிட் காஸ்டியூம் மாதிரி போட்டுக்கிட்டு இவர் கூடவே வராரு. அது ஒரு விஷன் இவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கேரக்டர் பேர் ஃப்ராங்க். அவர் சொல்கிறாரு, இன்னொரு 28 நாளில் உலகம் அழிய போகுது, நீ தான் அந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பை இவர்கிட்ட நம்ம ஹீரோ டானி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்ததுலேருந்து கவுண்டவுன் போடுறாரு. இன்னும் 20 நாள் தான் இருக்குது, இன்னும் 15 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. கொடுக்க நம்ம ஹீரோ டானி அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. இவங்க இருக்க யூனிவர்ஸ் பேர் தான் டேஞ்சன்ட் யூனிவர்ஸ். டேஞ்சன்ட் யூனிவர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நார்மலாக இருக்கிற யூனிவர்ஸ் ஒரு பிரைமரி யூனிவர்ஸு. அப்போ வந்து இயற்கைக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது, இப்படி தான் ஒரு விஷயம் நடக்கணும்னா அது எதிர்த்து ஒரு நடக்குதுன்னா அந்த நேரத்தில் தான் ஒரு டேஞ்சன்ட் யூனிவர்ஸ்னு ஒன்று உருவாகுது. அது ஒரு ப்ரோக்கன் டைம் லைனு. அந்த யூனிவர்ஸில் தான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கார். இந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு க்ளோஸ் ஆனவங்க, இவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இது ஒரு அன்ஸ்டேபிள் டைம்லைனு இந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸ்ன்றது. இவர் வந்து சொன்ன மாதிரி இவருக்கு கவுண்டவுன் போயிட்டே இருக்கிறதுனால ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் ஃப்ராங்க் சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் செய்கிறாரு. டைம் ட்ராவல் பற்றி புக்கு படிக்கிறாரு. படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலைஸ் பண்ணுறாரு, இவர் இருக்கிறது வந்து டேஞ்சன்ட் யூனிவர்ஸ். இது எப்படி கிரியேட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அன்றைக்கி நைட்டு அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் வந்து அவர் விழுந்திருக்கணும். இவர் அன்றைக்கி ஆக்சுவலாக இறந்துருக்கணும். ஆனால் இவர் தூக்கத்தில் நடந்ததுனால உயிர் பழிச்சிட்டாரு. ஸோ இது அவர் படத்தோட எண்டில் ரியலைஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து ஹீ டிசைட்ஸ் டு கோ பேக் இன் டைம். பிகாஸ் இவருக்கு வந்து இவர் தான் மெயின் கதாபாத்திரனால இவருக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இவர் வார்ம்ஹோல் வழியாக டைம் ட்ராவல் பண்ணி அன்றைக்கி நைட்டு போகிறாரு. அன்றைக்கி நைட்டு பெட்லேயே படுக்கிறாரு. ஃப்ளைட் இன்ஜின் அவர் மேலே கிராஷ் ஆகுது. அன்றைக்கி இறந்து போகிறாரு. ஸோ அந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸ், அந்த டேஞ்சன்ட் டைம்லைன்றதும் மறைஞ்சு போயிடுது. வாழ்க்கை அப்படியே பிரைமரி யூனிவர்ஸ்லேயே தொடருது. இதுதான் அந்த படத்தோட ஹை லெவல் ஸ்டோரி. நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடித்தேன்னா, இந்த படத்தோட கதையை பேசணுன்னா ஒரு டீட்டெயில்டாக பேசணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். நான் அது ஃபுல்லாகவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா படத்தோட ஒரு கதாபாத்திரமும் ஒரு சீனும் வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன். கண்டிப்பாக இப்போயே நான் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்றேன். இது வந்து ட்ராமா ஜானரு. எப்படி புக்கு படிக்கிறது ஒரு கலையோ, புக்கு படித்து முடிச்சவங்களுக்கு அந்த எசன்ஸ் தெரியும், அந்த புக்கோட அருமை. அதே மாதிரி தான் ட்ராமா ஜானரை பார்க்குறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கலை. ட்ராமா ஜானரை பாருங்கள். ஏன்னா எனக்கு புரியுது, இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரேஸியாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து ட்ராமா ஜானருன்றது ஒரு புதுசாக இருக்கும். ஆனால் பாருங்கள், ட்ராமா ஜானர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய படத்தோட கதைகளும் நிறைய படத்தோட விமர்சனங்களும் கண்டிப்பாக காத்திருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.